செம்மணி புதைக்குழி விவகாரம் சர்வதேசத்தினால கையாளப்பட்டு அதுக்கான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுற பட்சத்துல என்னுடைய கணவர் சோமரத்ன ராஜபக்ஷ இது தொடர்பான பல தகவல்களை சாட்சியம் அளிக்கிறதுக்கு காத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஐவரில் ஒருவர் தான் சோமரத்ன ராஜபக்ஷ. இவற்றை மனைவி விஜய் விக்ரம இப்ப என்ன செய்திருக்கிறாண்டா, ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றார். அந்த கடிதத்துல பல விஷயங்களை செம்மணி தொடர்பான ஏராளமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டு அதுல சொல்லி இருக்கிறார். என்னுடைய கணவர் குற்றவாளி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டு பல சம்பவங்களை தன்னுடைய கணவர் கூறியதாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொளியில நாங்கள் முழுமையாக பேச இருக்கின்றோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் முதல் தடவை எங்களோட சேனலை பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் இதுக்கு பிறகு நாங்கள் போன்ற காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். இன்றைக்கெல்லாம் நாங்கள் செம்மணி புதைக்குழி விவகாரத்தை பற்றி அவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இதனுடைய காரணம் வந்து 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தோட தான் இந்த செம்மணி புதைக்குழி என்ற வரலாறு ஆரம்பமாக்குது என்று நாங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1996ஆம் ஆண்டு அப்போ உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த கிருஷாந்தி வீதியாளர் வரைக்குள்ள அந்த செம்மணி காவலரனுக்கு பக்கத்தில் அவர் நிறுத்தப்பட்டு அதன் பின்னதாக அவர் கொண்டு செல்லப்பட்டு அங்கே பலரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர் பின்னதாக புதைக்கப்படுகின்றார். அதன் பின்னதாக கிருஷாந்தியினுடைய தாயார், சகோதரன், பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்லி 3 பேர் கிருஷாந்தியை தேடி வரினும் அந்த இடத்துல கிருஷாந்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதன் பின்னதாக இதனை இவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த 4 பேரையும் செம்மணியிலேயே புதைத்தது இது வந்து என்றைக்குமே அழியாத ஒரு விஷயம். இப்படி இந்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தோட தொடர்புடையவர்கள்ல ஒருவராய் இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ஷ இவர் ராணுவத்துல பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர். அப்ப இவரும் வந்து இந்த சம்பவத்தோட தொடர்புடையவர் அப்படித்தான் என்று சொல்லி நீதிமன்றத்தால வந்து இவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஐவருக்கு. அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐவரில் சோமரத்ன ராஜபக்ஷ என்றவரும் ஒருவர். இப்படி இருக்கின்ற சமயத்துல இப்ப சோமரத்ன ராஜபக்ஷ 29 வருடங்களாக சிறையில இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பா சிறையில இருக்கிறார். இப்படி இருக்கின்ற சமயத்துல சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய மனைவி எஸ்.சி. விஜய் விக்ரம இப்ப ஜனாதிபதி, பிரதமர், நீதி அமைச்சர் இந்த 3 பேருக்கும் வந்து கடிதம் ஒன்று எழுதி அனுப்பி இருக்கிறார். அந்த கடிதத்துல அவர் செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி தன்னுடைய கணவர் சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லி இருப்பதாகவும் பல விஷயங்களை அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்துல அவ சொன்ன விஷயங்களை தான் இன்றைக்கு நான் காணொலியா தரப்போகின்றேன். இதுல வந்து எங்களுடைய எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. முற்றுமுழுதாக எஸ்.சி. விஜய் விக்ரம சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய மனைவி கூறிய அந்த விடயங்கள் இந்த கடிதத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால், 1990ஆம் ஆண்டு என்னுடைய கணவர் ராணுவத்தில் இணைந்திருந்தவர். அப்படி இருக்கைக்குள்ள 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் நடந்து பிறகு வந்து அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த சம்பவத்துக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னன்னா, அன்றைய நாட்கள்ல எல்லாம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் இது பாதுகாப்பு பலப்படுத்துறது அப்படி என்ற ஒரு பேருல அங்க இருக்கின்ற 7ஆம் காலனி ராணுவ படை அங்கதான் வந்து இப்படியான கொலை சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதன் பின்னதாக அவர்கள் என்ன செய்வினம், இந்த உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள்ட்ட வந்து கொண்டு வந்து அந்த சடலங்களை கொடுப்பினம் இவர்களை வந்து புதைக்க சொல்லி, அப்படி புதைக்கப்பட்ட பல உடலங்கள் தான் செம்மணியில இருக்குது. அப்படி புதைக்கப்பட்ட உடலங்கள்ல தான் கிருஷாந்தி மற்றும் அவர்களது குடும்பங்களினுடைய அந்த சடலங்களும் வந்து அங்க புதைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள தன்னுடைய கணவர் 1990ஆம் ஆண்டு தான் ராணுவத்துல இணைஞ்சிருந்தவர். ஆனா செம்மணியில வந்து 400க்கும் மேற்பட்ட உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்னுடைய கணவர் வந்து ஒரு 7-6 வருடங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு கொலைகளை என்னுடைய கணவர் தான் செய்தாரா அப்படி என்று சொல்லி சொன்னால், என்னுடைய கணவர் இந்த வேலையை செய்யலை அப்படி என்று சொல்லி அவர் சாட்சியம் அளித்ததின் பிரகாரம் தான் இப்ப நீங்கள் இந்த செம்மணி புதைக்குழியை தோன்ற விவகாரம் கூட நடந்து கொண்டு
கொண்டிருக்குது. அப்படி என்று சொல்லி சொன்னால் இதற்கு முற்றுமுழுதான காரணமா இருந்தவர்கள் கூட 6 மாசத்துல பிணையில வந்துட்டினம் அந்த நேரத்துல 98ஆம் ஆண்டு கால பகுதியில். ஆனால் என்ற கணவர் இன்றைக்கு 29 வருஷங்களாகியும் இன்னமுமே சிறையில தான் இருக்கிறார். இதுக்கான ஒரு நீதி நியாயங்கள் எல்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும். இப்ப வந்திருக்கிற இந்த அரசாங்கத்தை நாங்க முற்றுமுழுதா நம்புறோம். காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் ஊழல்களுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லி சொல்ற பட்சத்துல இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செய்யும் என்று நம்பித்தான் நாங்கள் இத்தனை விஷயங்களையும் சொல்றோம். இன்னமுமே இந்த தமிழர்கள் தங்களோட உறவுகளை இழந்து காத்து கொண்டிருக்கணும். அந்த அவர்களுக்கான நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படுற மாதிரி இதுல எந்த ஒரு தண்டனையுமே செய்யாத எந்த ஒரு குற்றமுமே செய்யாத என்னுடைய கணவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கூட கடிதம் எழுத தயாரா இருக்கிறோம் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அந்த நேரத்துல தன்னுடைய கணவர் செம்மணியில் ஒரு பாதுகாப்பு கடமைகளுக்காக இருந்ததாகவும், அதாவது இந்த சோதனை சாவடிகள்ல பாதுகாப்பு கடமைக்காகத்தான் இருந்தாரே தவிர அங்கே மேலதிகாரிகளாக இருந்த கேப்டன் லலித் கேவாக்கே இவர்களினால கொண்டு வரப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொடுக்கப்படுற உடல்களை தான் இவர்கள் புதைத்தார்களே தவிர இவர்களாக ஒரு விஷயத்தை அங்க செய்யவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, கிருஷாந்தியினுடைய படுகொலை துஷ்பிரயோக சம்பவத்தோட அவருடைய கணவருக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்கின்ற மாதிரியாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனா இதன் பின்னணியில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மையில இப்ப கிருஷாந்தி குமாரசாமியினுடைய தாயார் அணிந்திருந்த ஒரு தங்கச் சங்கிலி ஒன்று கொழும்பிலே ஒரு இடத்துல அடகு வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடகு வைத்தவர் யார் என்று பார்த்தா இந்த சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய சகோதரி. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே தொலைக்கப்பட்ட இங்கே எடுக்கப்பட்ட அந்த நகை எங்கோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய தங்கச்சி அப்படி என்று சொல்லி பெயரிடப்படுற அளவுக்கு இருந்திருக்கின்றா. இப்ப இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி என்று சொல்றது முழு பூசணிக்காய சோற்றில புதைக்கின்ற மாதிரியாக இருக்கின்றது என்பது ஒரு வகையான நிலைப்பாடு. இன்னொரு வகையான நிலைப்பாட்டில் அவ என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப மேலதிகாரிகளுக்கு இதுல இருந்து தண்டனையில இருந்து அவருக்கு 6 மாசத்துல விலக்களிச்சாச்சு. 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வில இவர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படி, அதாவது இவர்களுக்கு மரண தண்டனை அப்படி என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்படுது. அப்படி தீர்ப்பளிக்கப்பட்டதன் பின்னதாக அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை தானே. அதுக்கு பிறகு 29 வருஷங்களாக அவர் சிறையில இருக்கிறார். இப்ப கூட சர்வதேச நீதி விசாரணைகள் ஆரம்பமாக இருந்தால் தன்னுடைய கணவன் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கின்றார். நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு தயாராகவே இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதேதான் 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் நடந்தது. அதாவது 1998ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அது உச்சமா எல்லாராலையும் பேசு பொருளாகுது, பெரிய விஷயமாகப்படுது. அப்பவும் சோமரட்ன ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்குறார். இப்ப கொடுத்த இந்த வாக்குமூலங்களை அப்பவும் வழங்கி இருக்கிறார். அப்ப இவ்வளவு காலமாக நீதி விசாரணைகள் எல்லாம் தன்னுடைய கணவருக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்குது. இந்த அரசாங்கமாவது தன்னுடைய கணவனுக்கான நீதியை நிலைநாட்டணும், தன்னுடைய கணவனை சிறையில இருந்து வெளிப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லிடாம். உண்மையில இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அரசாங்கம் கடுமையாக யோசிக்கும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இப்ப தோண்ட தோண்ட செம்மணியில இருந்து உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, சிதிலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒவ்வொருவரா வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்துல உண்மையா முற்றுமுழுதான அந்த உண்மைகள் எல்லாம் நிலைநாட்டப்படணும். சர்வதேச நீதி பொறுமுறை என்றது அவசியம் என்றுதான் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கணும். இந்த அடிப்படையில சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய மனைவி விஜய் விக்ரம இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பு அவ ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் கடிதம் எழுதுறதுக்காக தான் காத்து கொண்டிருக்கின்றதாகவும் சொல்லி இருக்கின்றார். இந்த கடிதம் இப்பொழுது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த கடிதத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. ஆக இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் வருகின்ற தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளே.